ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி இந்த ஃபோம் ஷீட் வச்சு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி ஈக்குவல் சைஸாக 3 ஈக்குவல் பார்ட்ஸாக வரா மாதிரி இப்படி மடிச்சிடணும். ஸோ இது நீங்கள் ரேண்டமாக மடித்தாலும் பரவாயில்ல, மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸாக மடித்தாலும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் நம்ம இதை மடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக இதை மடித்ததுக்கப்புறமா ஏதாவது பெரிய வெயிட் எடுத்து இது மேலே வச்சுருங்க. இல்லைனா இதை நல்ல திக்காக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைன்ஸ் கிடச்சிடும். இப்போ அடுத்து ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல இப்படி பாதியாக ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் கால்வாசி 25% நம்ம இதில் கம் அப்ளை பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுமே கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிடும். ஒரு 7 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். காஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ 25% தான் இது ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போது இந்த மாதிரி நம்மளே ஹோம்மேட் நோட் புக் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் பார்த்துருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ் கடையில் விற்கும் இல்லையா, இந்த மாதிரி பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் டைட்டாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு நோட் புக்கு இருக்க மாதிரி கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெல்க்ரோ, அதாவது ஃபாஸ்னர் அண்ட் லூப், இதையும் எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிடுறோம். கட் பண்ணி எடுத்ததை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகக்கூடியது. இப்போது அப்படியே நம்ம 25% ப்ளூ கலர் ஒட்டியிருக்கோம் இல்லையா, இதுக்கு பாட்டமில் இடம் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வெல்க்ரோவோட ஒரு போர்ஷனை ஒட்டிடுறோம். இன்னொரு பக்கம் குட்டியாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மேல் பகுதியிலையுமே இதை ஒட்ட போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு இதை ஒட்டுறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபெவிபாண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த குட்டி இடத்துல கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி வெல்க்ரோவை இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். இதுவும் கொஞ்சம் நேரம் காயத்துக்கு எடுத்துக்கும். அதனால் நம்ம இந்த பக்கம், அதாவது பாட்டமில் கம் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷனையும் இப்போ நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃபெவிபாண்டை இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்துலையும் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா இந்த பக்கம் அப்படியே டேர்ன் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுலேயுமே ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 7 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. நீங்கள் வீட்டில் சிம்பிளாகவும் பண்ணலாம், அதே நேரம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஆர்கனைசராகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வெல்க்ரோவை நம்ம இதில் இப்படி அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை பிச்சு எடுக்கணும் அப்படின்றதுனால அது நோட் புக்காக நம்ம ஒட்டிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஸ்டிக்கி நோட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப அழகாக இதை பண்ணியிருக்கோம். இதுவே நீங்கள் நோட் புக்காக மாற்றணுன்னா இங்கே அந்த நோட் புக்கை அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது, சரிங்களா? ஸோ இது ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்றதுனால இருக்கிற எல்லா ஸ்டிக்கி நோட்ஸும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன மினி நோட் புக் சைஸில் நம்ம அழகாக இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம். அழகாக இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்னர் அண்ட் லூப் வச்சு இதை நம்ம சீல் பண்ணிட்டோம்னா இந்த போர்ஷன் ஓவர். அடுத்து இதே மாதிரி இந்த ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி சைஸில் எடுத்துகிட்டு நம்ம இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு பக்கத்தில் மட்டும் என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே ரோல் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டும், அதே நேரம் ஃபாஸ்ட்டாகவும் ஒட்டும். இதே ஃபெவிகால் இல்லைனா வேறு ஏதாவது க்ளூ இல்லை கம் எடுத்திங்கன்னா அது காயறதுக்கு லேட் ஆகும். அதனால கிளம்ஸியாக மாறிடும், நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்காது. இப்போ இதோட பாட்டம்லேயும் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் காய வச்சுட்டு ஒட்டிடுறோம். ஸோ இதில் சிசர் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம், காம்பஸ் இல்லைனா வேறு ஏதாவது பொருள், ஷார்ப்னர், எரேசர் கூட இதுக்கேற்ற மாதிரி பெருசாக நீங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் 4 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேயும் இதே மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்தையுமா நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். நீங்கள் நெருக்கமாகவும் ஸ்டிக் பண்ணலாம், கேப் விட்டும் ஸ்டிக் பண்ணலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ எப்படி ஸ்டிக் பண்ணாலும் பார்க்குறதுக்கு இது அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் அசெண்டிங்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் வரா மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம பென்சில் எல்லாத்தையுமே இப்போது வச்சிடலாம். பென்சில், பெயிண்ட் ப்ரஷ், உங்களுடைய மேக்கப் ப்ரஷ் எது வேணாலும் நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பார்ட் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோடம் மாதிரி நமக்கு தேவை இல்லையா. ஸோ இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணணும்.
அந்த ஒரு காரணத்துக்காக இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்னர் அண்ட் லூப் நம்ம இந்த இடத்துலையும் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்ட போகிறோம்னா அதுக்கேற்ற சைஸில் ஃபாஸ்ட்னர் அண்ட் லூப்பை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வெல்க்ரோன்னு சொல்லலாம், ஃபாஸ்ட்னர் அண்ட் லூப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி அளவில் எடுத்துகிட்டு இந்த 2 இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒர்க்கையும் நம்ம இதில் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதில் கர்வியாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா உள்பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த கர்வை வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்படி ஸ்டிக் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு அடிஷ்னல் அலங்காரம் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ண பேலன்ஸ் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதையும் என்ன பண்ணுறோன்னா இதில் அழகாக நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இதையும் எடுத்துட்டோம். இதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் உள்பக்கமாக நம்ம ஸ்டிக் பண்ணோன்னா நமக்கு அந்த ரஃப் சர்ஃபேஸ் எல்லாம் மறைஞ்சிடும், ஃபேராக தெரியும். அடுத்து இந்த மாதிரி நம்ம பஞ்சிங் மிஷின் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ஃபோம் ஷீட்டில் டாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் வந்து ஃபோம் ஷீட்டில் நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி நான் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இது அழகாக வந்து கம் யூஸ் பண்ணியே நீங்கள் அங்கங்கே டாட்ஸ் இருக்கிற மாதிரியே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அழகாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஒயிட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா, கம் இன்னும் காயலை. இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபாஸ்ட்னர் அண்ட் லூப் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒட்டணும் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பக்கம் இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ வச்சதுக்கப்புறமா இதை அழகாக நீங்கள் பர்ஸ் மாதிரி மூடி எடுக்கலாம். ஸோ உங்களுடைய டெஸ்கில் நீங்கள் அழகாக இதை வச்சுக்கலாம். இப்போது அடிஷ்னல் டெக்கரேஷனுக்காக இதில் ப்ளூ கலர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதில் ஃப்ளார் ஷேப் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒட்டிட்டோன்னா இதுக்கான டெக்கரேஷன் பார்ட்டும் ஓவர். ஸோ உங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் பென்சில் பாக்ஸ் அதெல்லாம் வந்து வீட்லேயே நீங்கள் அழகாக வச்சுட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தனியாகவும், வீட்டில் இந்த மாதிரி உங்கள் டெஸ்க்லேயே ஒன்று அழகாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்கடி பொருட்கள் தொலைஞ்சு போகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரியே மேக்கப் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை செஞ்சு நீங்கள் உங்களுடைய ப்ரஷஸ் அதுக்கப்புறமா எந்தெந்த பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஆர்கனைசர் நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இல்லை யாருக்காவது கிஃப்டாக கூட நீங்கள் இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பி அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் எதுவுமே இந்த கிராஃப்ட்டில் பண்ணலை. ஸோ அந்த ஃபாஸ்ட்னர் அண்ட் லூப் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா பட்டன் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சு சீல் பண்ணிவிடுங்க. பேப்பர் ஏதாவது வச்சு சீல் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு டேபிள், பென் அண்ட் பென்சில், நோட்புக் ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது டக்குன்னு நோட்ஸ் எல்லாம் எடுக்கணுன்னா கூட உங்கள் டேபிளில் இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ரிமைண்டர் மாதிரி எங்கே ஒட்டணுமோ அங்கே அழகாக வந்து இதை நீங்கள் ஒட்டவும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பொருளை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.